அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த சேட்டலைட் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தேவன் மனிதனை மீட்பதற்காக ஒரு திட்டத்தை ஆரம்பம் முதலே கொண்டிருந்தார் என்ற தகவலோடு இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் என்ற தேவனுடைய அனாதி தீர்மானம் நிறைவேறத்தக்கதாக ஆதியாகமம் முதல் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை வரைக்கும் ஒரு நேர்கோட்டை போட்டது போல த ஸ்கீம் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் திட்டம் என்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். இந்த மீட்பின் திட்டத்தை மனிதனுக்கு கொடுப்பதற்காக தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு 2 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று தேச வாக்குத்தத்தம், 2 சந்ததி வாக்குத்தத்தம். தேச வாக்குத்தத்தம் என்பது ஆபிரகாமினுடைய குடும்பம், அதாவது இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் வந்து வாழ்வது. அதாவது ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த காலகட்டம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள்னு வைத்துக்கலாம். மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 1500 ஆண்டுகள் என்று எண்ணலாம். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த தேசம் கானான் என்று அவர்களுக்கு ஆரம்பத்தில் பேசப்பட்டது. இன்றைக்கும் உலகம் முழுவதும் அமாஸ் இஸ்ரவேலருடைய போரை அனுதினமும் நாம் பத்திரிகையில் படிக்கிறோம். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு பெரிய நதி தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையிலிருந்து ஏறக்குறைய கானான் தேசம் 60,000 சதுர மைல்கள் உடைய ஒரு நிலப்பரப்பு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அவங்க கையில் இருக்கிற நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 சில்லற அளவுக்கு தான் சதுர மைல்கள் அவர்கள் கையில் இருக்குது. ஆக தேவன் அவர்களுக்கு வாக்களித்த அந்த கானான் தேசம் நேற்றைய பாடத்தில் நம்ம கவனித்தோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தேசத்தினுடைய செழுமை அங்கே பேசப்பட்டது. அங்கே பொன்னும் வெள்ளியும் விளையும் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்தார். ஆனால் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார், ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில், உன்னுடைய குடும்பம் 4வது தலைமுறையில் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த கானானுக்குள்ளே அவர்கள் போவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். இது ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் படிக்கிறோம். பிறகு ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் யாக்கோபினுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள். இதோட ஆதியாகமம் புத்தகம் முடிவு பெறுவதை பார்க்கலாம். யாத்திரையாகமம் புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய ஆபிரகாமினுடைய குடும்பம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக 430 வருடங்கள் அங்கே இருக்கிறார்கள். மோசேயினுடைய தலைமையின் கீழே இந்த இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் போவதற்காக அவர்கள் செங்கடலை கடந்து மாராவை கடந்து அவர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்து ஏறக்குறைய மோசே கானானுக்குள் இஸ்ரவேலர்களை வழி நடத்தலை. ஏறக்குறைய ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. நேபோ என்ற மலையில் மோசே மேலே ஏறி நின்று, அப்போ அவருக்கு வயது ஏறக்குறைய 120. அவர் கானான் தேசத்தை கண்களால் பார்க்கிறார். இதை தொடர்ந்து அவர் அங்கே மரித்து விடுகிறார். அங்கிருந்து இஸ்ரவேலர்களை மோசேக்கு உதவியாக இருந்த யோசுவா வழி நடத்துகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், யோசுவா புத்தகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்படி யோசுவா அந்த இஸ்ரவேலர்களை கானானுக்குள் கொண்டு வந்து சேர்த்த போது அவர்கள் விதைத்து முதல் அறுவடை செய்து அதனுடைய கனிகளை அவர்கள் சாப்பிடும்போது 40 ஆண்டுகளாக பெய்து கொண்டிருந்த மன்னா நின்று போயிற்று என்று யோசுவா புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்குள்ள
அந்த நிலங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். ஏன்னா 12 கோத்திரம், ஆண்கள் மட்டுமே 6 லட்சத்துக்கும் அதிகம், பெண்கள் குழந்தைகள்லாம் பார்த்தா ஒரு 20-25 லட்சம் மக்கள், அவர்களுக்கு அந்த நிலப்பரப்பு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, தேவன் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட கீழே விழவில்லை, தவறாக போகவில்லை. நம்ம வீட்டில் ரேஷன் கடையிலேருந்து சர்க்கரை வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டிலில் கொட்டினாங்க. அப்படி கொட்டும் போது சரியாக தான் கொட்டினாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அப்படி சுற்றி வெளியே விழுந்துட்டுது. அது நம்ம எப்போதும் பார்க்குற ஒரு விஷயந்தான். அதே போல் ஒரு பெரிய கோணி பையில் நெல்லோ கோதுமையோ எடுத்து கொட்டும்போது கொஞ்சம் வெளியே விழுந்துருது வழக்கம்தான். ஏதாவது ஒன்று விழுந்துடும். நம்ம சரியாக 100% கொட்ட முடியாது, நம்ம கை உதறதுனால விழுந்துடும். அது மாதிரி இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைகள் சிலது நிறைவேறாமல் போய்விட்டதா? இஸ் தேர் எனிதிங் லெஃப்ட் வித்தவுட் ஃபுல்ஃபில்லிங் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாக போகாது. பாருங்கள், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அதாவது கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிப்பான், ரொம்ப கரெக்டாக தான் பிடிப்பான், சில சமயங்களில் ஸ்லிப் ஆகிடும். அவ்வளோ திறமையாக பயிற்சி பெற்றவர்கள் கூட ஒரு பந்தை விட்டு விடுவார்கள். தேவன் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தார் இல்லையா? ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய வாக்குறுதியை கொடுத்தார். அப்போ சிலது மிஸ் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்று கூட தரையிலே விழவில்லை. லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குறார். அதாவது கன்னியாகிய மரியாள் இடத்துல தேவதூதன், உன் மூலமாக தேவன் ஒரு குமாரனை பெற செய்வார் என்று சொன்னபோது, நீ ஒரு பிள்ளையை பெறுவா என்று சொன்னபோது, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. தேவனுடைய வார்த்தை தவறாக போய்விடுவது போல அவள் பேசுகிறாள். அதற்கு தேவதூதன் சொன்னான், இஸ் தேர் எனிதிங் ஹார்ட் ஃபார் த லார்ட்? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டான். அதனால் என் அன்பு மாணவ செல்வங்களே, தோழர்களே, போதகர்களே, ஆபிரகாமில் தொடங்கி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ளே எப்படி இருந்தாங்க, என்னென்ன செய்தாங்க, தேவனை எப்படி கோபம் முட்டினாங்க, என்ன விதமான பாவங்களை செய்தாங்க, அவங்களுக்கு கிடைத்த தண்டனைகள் என்ன, அதை திருத்துவதற்காக தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகள் யார் யார், இந்த எல்லா தகவலையும் தான் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகங்களும் இந்த விஷயத்தை தான் பேசுது. முதலாவது இஸ்ரவேலர்கள் ஒரு பெரும் பாவம் செய்தாங்க. தேவன் அவர்களை நேரடியாக விசாரித்து அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார். God ruled them directly. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் சாமுவேல் காலத்தில் திடீர்னு என்ன கேட்குறாங்க, பிரஜாதிகள் மத்தியில் ராஜாக்கள் இருப்பது போல எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்குறாங்க. பாருங்கள், இதை 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனம் குறித்து வச்சுங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதில் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். கவனிங்க, பேனால் அடிக்கோட்டு எடுங்கள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் என்ன சொல்கிறாரு, இதுவரைக்கும் நான் இஸ்ரவேலர்களை நான் தான் ஆண்டு கொண்டு வந்தேன். சாமுவேல் என்ன சொல்கிறார், கர்த்தரிடத்தில் போய், ஐயா நான் நியாயம் விசாரித்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பவில்லை, அவர்கள் ஒரு ராஜாவை வேணும்னு கேட்குறாங்க, அது எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான்.
அதுக்கு சாமுவேலிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் உன்னை தள்ளலை, என்னை தான் தள்ளிவிட்டார்கள். அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது? சாமுவேல் காலம் வரைக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களை தேவன் நேரடியாக ஒரு ராஜாவை போல அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார். அவர்களோ மற்ற பிரஜாதிகள் மத்தியில் இருக்கிற ஒரு ராஜாவை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இஸ்ரவேலர்கள் மேலே முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்போ புரியுதுங்களா? இப்போ 1 சாமுவேலில் நடுவில் நம்ம வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய சொல்லை கேளாமல் சவுல் தேவனுக்கு விரோதமாக நடந்தபோது கர்த்தர் அவனை தள்ளி அவனுக்கு பதிலாக ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் வந்து தாவீது ராஜா. இப்போது நம்ம சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 1 சாமுவேல். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம படித்தா தான் நமக்கு இதெல்லாம் விளங்கும். பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம மொத்தமாக பொத்தாம் புதிவாக அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்த போது அவர்கள் கானானுக்குள் வந்து வாழ்ந்த வாழ்க்கை, விசுவாசம், தோல்விகள், போர்கள், அவர்களை திருத்துவதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள், இது எல்லாம் தான் வந்து இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் 39 புத்தகம். அந்த 39 புத்தகத்தில் 38 புத்தகம் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே என்னவா எப்படி இருந்தாங்க, இதுதான் தகவலை. சகோதரர்களே, பல முறை இந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தில் இருந்தபோது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்கள் 7 வருடங்கள், 6 வருடங்கள், 3 வருடங்கள் என்று அந்நிய புறஜாதிகள் ராஜாக்களின் கீழே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இன்றைக்கி எப்படி இஸ்ரவேலை அமாசும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளும் அடித்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல் தேவன் அவர்களை அனுமதித்தார். அந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. இப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். அதாவது இஸ்ரவேலர்களுடைய ஒரு இருண்ட காலமாக ராஜா இல்லை என்பதனால தேவனை மறந்து தன் பார்வைக்கு எது சரியாக இருக்குமோ அதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்தானாம். இன்றைக்கும் 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் 3 பெரிய பிரிவுகள்: கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்து அமைப்புகள். இவர்கள் எப்படி இருக்காங்க? மதவாதிகளாகவும் மத துரோகிகளாகவும் மத வியாபாரிகளாகவும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மார்க்க அறிவு இல்லை. அவரவர்கள் தங்கள் மனதின்படி, தங்கள் விருப்பத்தின்படி, தங்கள் யோசனையின்படி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டு, பாரம்பரியங்களை பேசிக்கொண்டு, தத்துவங்களை பேசிக்கொண்டு மார்க்கத்தை விட்டு விலகி போனாங்க. தேவன் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் போய்விட்டாங்க. ஆக பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்களுடைய கதி தான் இன்றைய புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவருடைய நிலையும் அப்படி தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். சகோதரர்களே, இங்கே ஒரு முக்கியமான ஒரு தகவலை வேதமானவர்களுக்காக நான் சொல்கிறேன். தாவீதுக்கு பிறகு சாலமோன் வர்றார். அதாவது சவுல் வந்து இஸ்ரவேலர்கள் மீது ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். அதுக்கு பிறகு தாவீது வர்றாரு. தாவீது 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறார். தாவீதினுடைய மகன் சாலமோன் அதுக்கப்புறம் 3வது ராஜாவாக இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறார். அவரும் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். ஏறக்குறைய 120 ஆண்டுகள். வேதமானவர்கள் கவனிக்கணும், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் 12 மாநிலங்களாக 12 கோத்திரங்களாக தேசம் முழுவதும் இருந்தாங்க. அவர்கள் ஒரே நாடாக இருந்தாங்க. அவர்கள் மீது ஒரே பேரரசாக சவுலும் தாவீதும் சாலமோனும் அரசாட்சி செய்தாங்க. சாலமோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரே ஒரு போரை கூட சந்திக்கலை. தேசம் அமைதியாக இருந்தது. எல்லா ஜனங்களும் சுபீட்சமாக இருந்தாங்க. சாலமோன் ராஜாவின் காலத்தில் தான் எருசலேம் நகரத்தில் மாபெரும் தேவாலயம் தேவனுக்கென்று கட்டப்பட்டது.
இதெல்லாம் நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாலமோன் ராஜாவினுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபியாம் என்ற ஒரு பையன் அவர் ராஜாவாக வர்றார். அவர் ராஜாவாக வந்தபோது இஸ்ரவேலில் இருந்த அந்த 12 மாகாணங்களும், அதாவது கோத்திரங்களும், அதனுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ராஜாவினிடத்தில் முறையிடுறாங்க. ஐயா, அதிகமான வரி வசூலிக்கிறீங்க, எங்களுக்கு முடியல, எங்களால் வரி கொடுக்க முடியல, தயவுசெய்து நீங்கள் உங்கள் அப்பா தாத்தா செய்த மாதிரிலாம் செய்யாதீங்க, வரிச்சுமையை குறைங்க, தசம் பாகன்ற பேரில் எங்களை அடித்து பிடுங்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரெகோபியாம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்றார். இப்போது ரெகோபியாம் தன்னை போல தன் வயதுக்கு ஒத்த வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்குறான். அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க, நீ உன்னுடைய சுண்டு விரலை அவங்களுக்கு காட்டு. அந்த சுண்டு விரலை காட்டி என்ன சொல்லணும், என் சுண்டு விரல் எங்கள் அப்பாவுடைய இடுப்போட பெரியது, எங்கள் அப்பா உங்களை சவுக்கால் அடித்தா நான் உங்களை தேளை கொண்டு அடிப்பேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னும் அதிகமாக மோசமாக நான் வரி வாங்குவேன், வரி வசூல் செய்வேன், உங்களை கொடுமைப்படுத்துவேன் என்று சொன்னான். இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் 12 மாகாணங்களாக 12 கோத்திரங்களாக ஒரே தேசமாக இருந்தாங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் இஸ்ரேல் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐக்கிய இஸ்ரவேலர்கள் என்று நாம் அவர்களை அழைக்கலாம். இந்த வார்த்தை வந்தபோது அந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம், இனி நீ எங்களுக்கு ராஜா கிடையாது, நாங்கள் உங்கள் பிரஜைகள் கிடையாது, நாங்கள் எங்கள் வழியில் போகிறோம், நீ உன் வழியில் போய்க்க அப்படின்னு உடைஞ்சிடுச்சு. தேசம் பிரிஞ்சிடுது. இந்த தகவலை 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீ அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கவனிங்க, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார். 3ஆம் நாள் என்னிடத்தில் வருவார்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளில் ரெகோபியாமினிடத்தில் வந்தார்கள். சகோதரர்களே, படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெகோபியாம் என்ற ஒரு வார்த்தை, இது சாலமோனுடைய மகன். யெரொபெயாம் என்ற ஒரு வார்த்தை, அவன் வேற ஒரு ஆள். அவன் இந்த ராஜாவுக்கு எதிரடியாக நிற்கிற ஒரு ஆள். இப்போ என்ன ஆகுது, இந்த கருத்தை அவன் சொன்ன போது அந்த 3வது நாளில் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 16வது வசனம். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு உத்தரவமாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீது உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாமுக்கு ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபியாம் பந்தி விசாரிப்புக்காரனாகிய அதனோத்தை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் ஏறக்குறைய 735வது ஆண்டு
இஸ்ரவேல் தேசம் ஐக்கியமாக இருந்த தேசம். சவுல், தாவீது, சாலமோன் ராஜா வரைக்கும் ஐக்கிய தேசமாக இருந்த இஸ்ரவேலர்கள் ரெகேபியாமினுடைய காலத்தில் ரெண்டாக உடைஞ்சது. அப்படி ரெண்டாக உடைஞ்சவங்க 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரம் இன்னொரு பக்கமாக மாறினாங்க. அதாவது யூதாவும் பெஞ்சமேனும் தெற்கே எருசலேமை தலைநகராக கொண்டாங்க. மீதி 10 கோத்திரங்கள் வடக்கே சமாரியாவை தலைநகராக கொண்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது. இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு முன்னால் ஏறக்குறைய 735வது ஆண்டு நடக்குது. அதோடு அன்னைக்கு பிரிஞ்சு போனவங்க தான். இன்றைக்கி இஸ்ரவேலர் என்று சண்டை ஒன்று நடந்துகிட்ருக்க, மிடில் ஈஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மத்திய தரை நாடுகள். அந்த மத்திய தரை நாடுகளில் இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் இப்படி பிரிந்து போன இஸ்ரவேலர்களுடைய வேறு பதிப்புகளாக அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் பிற்காலத்தில் இஸ்லாமியர்களாக மாறுறாங்க. இப்படி பிரிந்து போன இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு புதிய ஆள், நான் ராஜான்னு அவங்க மத்தியில் வரான். அவன் பேர் தான் எரோபியாம். எரோபியாம் ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன யோசிக்கிறான், நம்ம பிரிஞ்சு போனாலும் தேவனை தொழுது கொள்ளவும் பலியிடவும் இந்த 10 கோத்திரத்தில் இருக்கிற எவனாவது எருசலேமுக்கு போக வேண்டி வரும். அவன் எருசலேம் போயிட்டே இருந்தானா மனம் மாறி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் ஐக்கிய இஸ்ரவேலாகவும் ரெகேபியாமின் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறான், நீங்கள் யாரும் இனிமேல் எருசலேம் பக்கம் போகவே கூடாது, தெற்கு பக்கமாக போகக்கூடாது, உங்களுக்கு தேவாலயத்தை நான் உங்களுக்கு புதுசாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாரியாவில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, யாத்திரையாகவும் 32வது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை பார்த்து இதுதான் தேவன் என்று சொன்னார்களே, அதே போல் எரோபியாம் என்ன செய்கிறாரு, சமாரியாவில் பொன் கன்றுக்குட்டியை வார்த்து வைத்து இதுதான் உங்களுடைய தேவன், இதுதான் உங்களுடைய ஆலயம், நீங்கள் இங்கே தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்னான். இதை 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாமின் பரிசியமாய் போய் சேர்ந்து விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, கவனிங்கள், பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உருவாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவம் ஆயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். சகோதரர்களே, இஸ்ரவேலருடைய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். அதாவது சவுல், தாவீது, சாலமோன் வரைக்கும் கானான் தேசத்தில் ஐக்கியமாக இருந்த இஸ்ரவேலர்கள் சாலமோனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபியாம் காலத்தில் வரி நிமித்தமாக, வரினா எப்படி, அதான் தசம் பாகம், கர்த்தருடைய பேரில் ஆலயத்துக்கென்றும் ராஜாவுக்காகவும் அவனுடைய சேனைக்காகவும் 10ல் 1ன்னு வாங்கினாங்களே, அதை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக வரிச்சுமை நிமித்தம் அவங்க கேட்டபோது ரெகோபியாம் இன்னும் அதிகமாக வரி வாங்குவேன், இன்னும் அதிகமாக நீங்கள் தசம் பாகங்களை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்திய போது இஸ்ரவேல் 2ஆக உடைஞ்சாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்த பணத்தை வச்சு தான் சபையில் உடைந்து போகிறத பார்க்குறோம். பெரிய சபைகள் கணக்கு பார்த்து பிரிவினைகளை கொள்கிறத இன்றைக்கும் நான் பார்க்குறேன். மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் என்றது எவ்வளோ உண்மையாக போச்சு பாருங்கள். தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் 2ஆக உடைஞ்சாங்க. அப்படி உடைஞ்சு போன அந்த 10 கோத்திரம் வடக்கு பக்கமாக போனவங்க சமாரியாவையும் தானையும் விட்டு இந்த பக்கம் வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அன்னைக்கு யூதாவும் பெஞ்சமினும் மட்டும்தான் அந்த எருசலேமை சுற்றி இருந்த பகுதியில் இருந்தாங்க.
இந்த வடக்கு போனவங்க எல்லாம் சிதறி போய் இன்றைக்கி வளைகுடா நாடுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் இப்படி பிரிஞ்சு போனவங்க தான். இப்போது ஒரு கேள்வி, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட தேச வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த தேச வாக்குத்தத்தத்தை அவர்கள் தேசத்தை கொண்டிருந்தாலும் அவர்கள் நடுவில் வந்த பிரிவினை நிமித்தமாக அவர்களுடைய மதமே மாறிவிட்டது. யூதாவும் பெஞ்சமினும் யெகோவாவை தொழுதுகிறவர்களாகவும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாகவும் விருத்த சேதன உடன்படிக்கையை கை கொள்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனால் வடக்கு போன அந்த 10 கோத்திரமும் அவர்கள் விருத்த சேதனத்தை இழந்தார்கள், மோசேயின் உடன்படிக்கை இழந்தார்கள், எருசலேமிலே பலியிடுவதை இழந்தார்கள். இப்படி மோசம் போன அந்த இஸ்ரவேலர்கள் திரும்பவும் வரும்படி கர்த்தர் எத்தனையோ முறை அவர்களை அழைத்தார், அவர்கள் வரலை. இந்த பிரிந்து போன இந்த 10 கோத்திரத்தை திருப்பி அழைப்பதற்காக நம்ம படிக்கிற தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் அந்த தேசத்துக்கு போய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டது. உதாரணமாக யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி எரேமியா, ஏசாயா, தானியேல் போன்றவர்கள். ஆக எல்லா தீர்க்கதரிசிகளுமே ஏறக்குறைய 18 பேரில் 2 பக்கமாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான். இப்போ ஏறக்குறைய உங்களுக்கு யாத்திரையாகம புத்தகத்திலிருந்து மல்கிய வரைக்கும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். சகோதரர்களே, இதனுடைய தொடர்ச்சியை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நாம் காது கொடுத்து கேட்டு வசனங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். சாமுவேல் காலத்தில் தான் முதல் ராஜா அங்கே வராரு. அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும், சவுல் என்பது. அவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். 2வது ராஜா யூத கோத்திரத்தை சேர்ந்த தாவீது. 3வது ராஜா தாவீதினுடைய மகனாகிய சாலமோன். சாலமோனுடைய மகனாகிய ரெகபியாம். இதுவரைக்கும் தான் ஐக்கிய இஸ்ரவேலர்கள் ஒன்றாக இருந்தாங்க. ரெகபியாமின் காலத்தில் அவர்கள் உடைந்து 2 கோத்திரமாக மாறுறாங்க, 2 பகுதியாக மாறுறாங்க. வடக்கு ஒரு பக்கம், தெற்கே ஒரு பக்கம். இந்த நாள் வரைக்கும் அவர்கள் ஒன்று சேரவே இல்லை. அப்படியானால் கர்த்தர் கொடுத்த தேச வாக்குத்தத்தம் அவர்கள் இழந்துட்டாங்க. ஏன்னா 10 கோத்திரம் 60,000 சதுர மைல்கள் உள்ள நிலத்தில் ஒரு பெரும்பகுதியை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெஞ்சமினும் யூதாவும் தெற்கே இருந்தாங்களே, அவங்க கையில் ஒரு 20,000 சதுர மைல்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலர்கள் கையில் 8,000 சதுர மைல்கள் உள்ள இடம் தான் இருக்குது. ஆக தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி கொடுத்த தேச வாக்குத்தத்தம் என்ன ஆனது என்ற ஒரு தகவலை இன்றைக்கு நாம் பார்த்தோம். நாளைய பாடத்தில் 20,000 சதுர மைல்கள் உள்ள தெற்கே எருசலேமை தலைநகராக கொண்ட யூதர்களும் பெஞ்சமின் கோத்திரமும் என்ன ஆனார்கள், அவர்கள் எப்படி பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, இதையெல்லாம் நாளைய பாடத்தில் நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். அற்புதமான தகப்பனே, உமது வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே வீணாய் விழவில்லை, எல்லாம் நிறைவேறியது. ஆனாலும் ஆண்டவரே, உமது ஜனமாகி இஸ்ரவேல் கீழ்ப்படியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே, விக்கிரக வழிபாடுகளுக்கு துணை போனதினாலே ஐக்கிய இஸ்ரவேல் 2ஆக உடைந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவ யுகத்தில் உமது பிள்ளைகளாகி நாங்கள் பிரிவினைகளை விட்டு, மதபேதங்களை விட்டு மார்க்கமாக, ஒரே கூட்டமாக, ஒரே அமைப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.